வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்களுடைய ஃபேவரட் ஷோ ஸ்பாட்லைட். இன்னைக்கு நம்ம ஷோக்கு ஒரு சூப்பரான டீம் தான் வந்திருக்காங்க. அந்த டீம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டப்பாங்குத்து அப்படிங்கிற ஒரு படம், நம்மளுடைய வாழ்வியலை குறிக்கிற படம், கிராமத்துல நடக்கிற கூத்துகளை குறிக்கிற படம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், படம் எடுத்தா வந்து படத்துல கதை இருக்கும், அந்த கதைக்குள்ள பாட்டு இருக்கும். ஆனா இந்த படம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருக்கீங்க, பாட்டுல தான் கதையே இருக்குங்கிற மாதிரி. ஸோ இந்த படத்தை பத்தி ஏதாவது சொல்லுங்களேன் சார் ப்ளீஸ் எங்களுக்காக. அவர் நல்ல கதாநாயகன், அதனால அவர் கதை பத்தி கதாநாயகர் கிட்ட சொல்லுங்க சார். இல்ல, இது வந்து ஒரு நம்முடைய கலை, கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம் இதுக்குள்ள இருந்து உருவான நாட்டுப்புற அந்த கலைகளை பத்தியான படம் தான். ஏதாவது ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு அப்படின்னு வச்சுக்கும்போது வந்து அதோட ஃபீலை சொல்றத தாண்டிலும் அது ஒரு படமாவே சொல்லி அதை ஒரு மக்கள் மத்தியில் கொண்டு போகணுன்றக்கான ஒரு முயற்சி தான் அது. ஏன்னா இது இப்படி கொண்டு போகும்போது என்னன்னா, இப்படிலாம் கலைகள் இருக்குதா அப்படின்னு இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷன் வந்து அதை நம்ம பார்த்துக்கிற. இப்போ நாங்கள்லாம் பார்த்துருக்குறோம். இப்போ சென்னை மாதிரியான சிட்டிஸ்லாம் வந்து என்னென்னா கேட்டிருப்பாங்க. ஸோ அதை அவங்க பார்க்கறதுக்கான ஒரு விஷயம், அது அடுத்த தலைமுறை கடத்துறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த படம். இந்த படங்களில் நாங்கள் நடிச்சது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து தமிழ் சினிமாவில் வருது அப்படிங்கிறது எங்களுக்கு ஆஸ் அ சினிமாவில் வசா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சரி, இப்போ இந்த கேள்வி தான் உங்ககிட்டயும் கேட்க போறேன். ஸோ இந்த படத்துல வந்து ஃபுல்லாக பாட்டு இருக்கு, அந்த பாட்டில் தான் கதை இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு கேட்கும் போதே. முதல்ல வந்து இந்த படத்தை வந்து எனக்கு கிடைக்கிற வாய்ப்பு வழங்கினது யாருன்னு சொன்னால் என்னுடைய நண்பன் தீனா மாஸ்டர், கொரியோகிராஃபர். ஓகே. ஆமாம், அவர் தான் முத்து சார் வந்து இந்த மாதிரி கேரக்டர் பற்றி பேசும்போது இதை சுகுமார் சார் பண்ணால் நல்லாயிருக்கும், அவர் டான்ஸ் பண்ணுவார். ஏன்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் மாதிரி 25 வருஷமாக வந்து ஸ்டேஜ் ஃபீல்ட்லேயே நாங்கள் இருந்தோம். அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த கேரக்டர் சூப்பராக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கப்புறம் ஓகே ஆகி ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். இந்த படத்தில் ஹீரோயின் வந்து தீப்திங்கிற ஒரு, அவங்க வந்து நார்த் சைடில் இருக்கவங்க, பட் நம்ம தமிழ் பொண்ணு தான், இங்கே இருக்கவங்க தான். அவங்களுக்கு டான்ஸ் வருமா வராதாலாம் அவங்க நேரில் இப்போ ஹீரோயின் கம்மிட் ஆனோடனே ஷூட்டிங் போயிட்டாங்க. ஓகே. ஆமாம், அங்கே தான் போய் அங்கே தான் ஸ்பாட்டில் ரிஹர்சல் பண்ணி அங்கேயே ஆட வச்சாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இயல்பாகவே நமக்கு கலைகள் வந்து நமக்கு மண்ணிலே நம்ம ஊர்னது தான். ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய சவாலாக இருந்தாலும் இது வந்து நடைமுறையில் சாத்தியமா அப்படிலாம் யோசித்தேன். ஏன்னா பாட்டுக்கு தான் நம்ம ஊரில் வந்து ரிலாக்ஸாக வெளியே வந்து போவாங்க தம் அடிக்கிறது முன்னெல்லாம். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் 15 பாட்டா அப்படின்னு எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா பயங்கரமாக ஆடுற டான்ஸ் மாஸ்டர்ஸ் ஆடும்போதே போவாங்க வெளியில். இது எப்படி சார் சாத்தியம் அப்படின்னா, படம் எடுக்கும்போதே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ வந்து ஒரு காலத்தில் வந்து நமக்கு வந்து இந்த கூத்துங்கிறதோடைய நவீன வடிவம் வந்து இப்போ சினிமா தான். ஒரு காலத்தில் நமக்கு வந்து சினிமாங்கிறதே கூத்தாக தான் இருந்தது, அது எதுவாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு பெரிய தைரியம் தேவை, ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கும் இந்த டைரக்ஷன் பண்ணுறதுக்கும் ஒரு கதையாக சொல்லி ஏற்படுத்துறதுக்கும். அதுக்கு பெரிய பக்கபலமாக இருக்கிறது இந்த படத்துடைய பாடல்கள். இது வந்து ஒரு காலத்தில் வந்து இது 90s நடக்கிற மாதிரி தான் அந்த கதை. அப்போ வந்து உள்ள பிரபலமான கிராமிய பாடல்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதில் வந்து தேக்கப்பட்டு சுந்தரராஜன், பறவை முனியம்மா, அவங்க, அதுக்கப்புறம் வந்து இப்போ செந்தில் ராஜலட்சுமி வரைக்கும் இந்த படத்தில் வந்து கிராமிய பாடல்கள் பாடியிருக்காங்க. அதுக்கு ஒவ்வொன்றும், அதாவது இந்த படத்தை 15 பாடல்கள்னா 15ம் ஒவ்வொரு வகையான நடனங்களை குறிக்கும். ஓகே. ஆமாம், அது வந்து இயக்குனர் வந்து அப்புறம் தெளிவாக சொல்லுவார் இது என்ன அப்படின்னு. எங்களுக்கு என்னன்னா, எனக்கு என்னன்னா இந்த படத்தில் கமிட்டான பெரிய சந்தோஷம், ஒரு படத்தில் ஒவ்வொரு படத்தும் ஒரு கேரக்டர் கிடைக்காதான்னு சில பேர் ஏங்குவாங்க. சரி, நான் தன்னை நிரூபிக்கிறதுக்கு கிளி வேஷம் போட்டிருக்கேன், கோடாங்கி வேஷம் போட்டிருக்கேன், பஃபூன் வேஷம் போட்டிருக்கேன், அப்புறம் ராஜராஜ செட்டப்பில் அந்த மந்திரி மாதிரி ஒரு கேரக்டர், இந்த மாதிரி நிறைய கேரக்டர் இதில் பண்ணோம். நானே டைரக்டர் கேட்பேன், சார் அடுத்து எனக்கு என்ன கெட்டப் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாமே இதில் கமிட்டான துர்கா சரி, அவங்களுக்கும் அது ஃபஸ்ட்டு பெரிய ரோல். இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் அவங்க. ஓகே, முக்கியமான கேரக்டர். ஸோ இந்த 15 பாட்டுங்கிறது படமாக பார்க்கும்போது எங்கேயுமே தொய்வில்லாமல் ஒரு ஒரு கனெக்ட் ஆகிடும் நமக்கு. படத்துக்குள்ளேயே அந்த கதைக்குள்ளே நம்மளை வச்சு. ஆமாம், ஒரு பாட்டெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அதை சீனாவே பார்ப்பாங்க மக்கள். அது ஒரு பெரிய வித்தியாசமான முயற்சி. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில், இந்திய சினிமாவில், உலக சினிமாவுகளில் இந்த மாதிரி முதல்ல 15 வகையான பாடல்களை வச்சு ஒரு படம் உருவானது அப்படின்னா டப்பாங்குத்து தான் ஃபர்ஸ்ட் டைம். சரி, இப்போ வந்து துர்கா கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இவங்களை வந்து சீரியல் டைம்லேருந்து நாங்கள் பார்த்து ரசிச்சிருக்கோம், பயங்கரமா வெளியா வந்து மிரட்ட விட்டுருக்காங்க. ஸோ இந்த படத்தில் நீங்கள் என்ன ரோல் பண்ணியிருக்கீங்க மேம்? எனக்குமே இது ஒரு சேலஞ்சிங்கான ரோல். ஆக்சுவலாக நான் ஃபுல்லாக டான்ஸ். எங்களுக்கு காலையில் இப்போ நாங்கள் வந்து இதில் வந்து எங்களுக்கு ரிஹர்சல் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஷார்ட்டில் வந்து தீனா மாஸ்டருக்கு தான் அதுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா டான்ஸ் வந்து நமக்கு நார்மலாக சும்மா ஆடுவோமே தவிர்த்து நம்ம ப்ரொஃபஷ்னலாக டான்சர்ஸ் கிடையவே கிடையாது. அண்ட் இது நாட்டுப்புற கலை ஃபுல்லாக வந்து நார்மலாக ஒரு சாங் போட்டு ஆடுங்கன்னா ஓகே,
ப்ரொஃபஷ்னலி டான்சர்ஸ் நம்ம ஃபுல்லாக ஃபோக் வேற, அதுவும் இல்லாமல் நமக்கு காஸ்டியூம்ஸே வேற மாதிரி இருக்கும். எனக்கு அது போடணும்னு ரொம்ப ஆசை. நம்ம இந்த கரகாட்டம்லாம் பார்க்கும்போது போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி தான் ஃபுல் காஸ்டியூம்ஸ். ஸோ குட்டி குட்டியாக ட்ரெஸ் போட்டு நம்ம ஒரு 50 பேர் முன்னாடி காலை சலங்கை கட்டிட்டு ஆடணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பெரிய சவாலாக இருந்தது, ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ எல்லாருமே வந்து ஆக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி படம் வந்து அவுட்புட் பார்க்கும்போது வேற லெவலில் வந்திருக்கும். அண்ட் நானாக இருக்கட்டும், சங்கரபாண்டியன் இல்லை காதல் சிவமா, தீப்தி எல்லாருமே வந்து செட்டில் ரொம்ப ஜாலியாக, யாருக்குமே வந்து புதுசாக ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஃபீலே யாருக்குமே கொடுக்கல. எல்லாருமே ரொம்ப ஜாலியாக ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்லியாக இப்போ வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க சொல்லும் போதே நான் தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு உங்களுக்காக சொல்லுவேன்னு நினைக்கிறேன் சார். சார் நீங்க வந்து சீரியல்ல பயங்கரமா வந்து எப்படி வந்து நீங்க வந்து நம்ம அண்ணன்டா அந்த அளவுக்கு வந்து ஒரு சீரியல் லவர்ஸ் மதியில நின்ட்டீங்க. உங்களை பார்த்தாலே இதோ நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு மெம்பர் மாதிரி இருந்துட்டீங்க. ஸோ எப்படி இந்த படத்தை சூஸ் பண்ணீங்க? இதுல கதாநாயகனா அறிமுகம் நீங்க நிறைய படம் பண்ணிருக்கீங்க, இந்த படத்துல நடிக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இல்ல இது நான் சூஸ் பண்ணல, அவங்க சூஸ் பண்ண அமைஞ்சிருச்சா? இல்ல அவங்க குணா சார் தான் முத கால் பண்ணாங்க. அவரு வந்து இதுல விஜய் டிவில வச்சா என்னோட சீரியல்ல வந்து ஒர்க் பண்ணாங்க. அப்போ அதுல எனக்கும் அவருக்கும் பழகம் பண்ணும்போது அவர் தான் கூப்பிட்டுருந்தாரு. அப்போ அங்கே டேரக்டர் சார் முத்துவீரா சார், அது மாதிரி தீனா மாஸ்டர், இப்படி அந்த செட்டப்ஸு அந்த இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா கூப்பிட்டது அவங்க. ஆனால் அதுக்கப்புறம் நான் ரொம்ப அதில் ஹீல்ட் ஆகிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் சும்மா தூங்கும்போது கொட்டடிச்சா கூட ஆடுவோம், கொட்டடிச்சே நீங்கள் ஆடுங்க அப்படின்ட்டாங்க. இடத்துல கேரக்டரே வந்து நாங்கள் கொட்டடிப்போம், நீங்கள் ஆடணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படின் போது என்னென்னா அது கரும்பு தின்ற கூலி மாதிரி ஆகிப்போச்சு. நல்லா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணோம், நல்லா ஒரு அருமையானது. அப்படி வந்தது தான் சார். நம்ம எல்லாருமே வந்து சிட்டியில இருந்திருப்போம், ஒரு மாதிரி ஜாலியா லைக் நாட்டுப்புற கலைகள் பார்த்தா ரசிக்கிற அளவுக்கு பக்குவம் நமக்கு இருக்கு. ஆனா அதை பர்ஃபார்ம் பண்ணுமானா அது நமக்கு வருமானு தெரியல. எப்படி வந்து அதெல்லாம் கத்துக்கிட்டீங்க? ஏதாவது கிளாஸ்லாம் ஏதாவது போனீங்களா? என்னென்ன பண்ணீங்க நீங்க? இது என்னன்னா இது நம்ம பார்த்து வளர்ந்ததுதான் சின்ன வயசுலயே. அது வந்து அதான் சொன்னேன், இந்த மண்ணுடைய இது தன்மை அந்த மாதிரி. ஸோ நமக்கு வந்து இப்போ திருவிழாவில் எங்கே போனாலும் ஆட்டம் பாட்டோன்னு சொல்லி இங்கே மதுரை பக்கம் நம்ம தென் மாவட்டங்களில் எங்கே பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே கலை நிகழ்ச்சிகள் தான். அது எழுது வீடாக இருந்தாலும் அங்கேயும் பாட்டு பாடுவோம், அங்கேயும் டான்ஸ் ஆடுவாங்க. அதுதான் அவங்களுடைய பாரம்பரியமே. அதை திரும்பவும் மீட்டெடுக்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து டைரக்டர் முத்து சார் வந்து அழகாக வந்து ஒரு படமாக கொண்டு வர்றதுக்கு நான் சொன்னேன், தைரியம் வேணும். இந்த தயாரிப்பாளருக்கும் வந்து பரவாயில்ல. ஏன்னா ஒரு காலத்தில் இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல் அத்தனையுமே ஒரு காலத்தில் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிச்சு. அப்போ இவ்வளோ பெரிய நெட்வொர்க் கிடையாது, கேசட் தான். அப்போ கேசட்லேயே வந்து எங்கேயாச்சும் ரேடியோ கூட போட மாட்டாங்க, அந்த கேசட்லேயே வந்து பயங்கரமாக ஒவ்வொரு ஊர்களையும் வந்து போகிற திருவிழாக்களெல்லாம் போட்டு கேட்டு வளர்ந்த பாடல். அது அழகாக அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். அந்த ஒரு பெரிய நம்பிக்கை அவருக்கு இருக்குது. சில படங்கள்லாம் நம்ம நடிக்கும்போது தெரியும், அது செங்கல்பட்டு டோல்கேட் கூட தாண்டாது. ஆனால் இந்த படம் அந்த டோல்கேட்டுக்கு அந்த பக்கம் தான் பேசப்படும். ஏன்னா இன்னைக்கும் சினிமா லவர்ஸ்னு சில பேர் இருக்காங்க, அது மாதிரி பாடல்கள் ரசிக்கிறவங்க இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. அந்த நம்பிக்கையில தான் வந்து தைரியமா இறங்கி இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் ஒத்துழைச்ச டெக்னீஷியன் எல்லா பேருமே, எங்களோட கோடைரக்டர் குணா சார் அவர் தான் கதை. அதை வந்து அழகாக நரேட் பண்ணி எனக்கு இதில் இது வந்து டேரக்டர் முத்து சார் தவிர இன்னொருத்தர் சொல்லணும்னா தீனா சார் சொல்லுவேன். தீனா கொரியோகிராஃபர். ஏன்னா 15 பாட்டு அவர் தான் கொரியோகிராஃப் பண்ணுவோம். அவரே டேரக்டர் நேராக போவார், சார் எனக்கு இந்த மாதிரி சீன் வரணும், இப்படி வரணும், இந்த இடத்துல டைலாக் வரணும் அப்படின்னா ஓகே சார் அப்படின்னு ஒரு கம்போஸ் பண்ணி கொடுப்பாரு. எங்களுக்கு ஏன் அலுப்பு தட்டல இதெல்லாம் பண்ணல அப்படின்னு சொன்னால், இந்த பாட்டும் கூத்தும் காமெடியுமா மாற்றி வரும் இல்லையா, அதனால எங்களுக்கு அந்த கலைப்பு கூட அந்த படத்துக்கு தெரியல இல்லையா. ஜாலியாக பண்ணோம். ஆரம்பத்தில் கொஞ்சம் திணறினாங்க, அப்புறம் பிக்கப் ஆகிட்டாங்க எல்லாருமே. ஏன்னா அது கொஞ்சம் அது ஒரு ஏன்னா இப்போ எங்களுக்கு மற்ற ஆளுங்களுக்குலாம் வந்து என்டர்டைன்மெண்ட் வேற, தொழில் வேறையா இருக்கும். எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் தான் தொழிலே தான். அந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. சங்கரவன்லாம் சும்மா சொல்லக்கூடாது. என்ன பண்ணாரு சார் அவரெல்லாம் முதல்ல கொஞ்சம் அவர் இது மாதிரி இருந்துச்சு. நான் நினைச்சேன் பயங்கரமான ஆளதான் பிடிச்சிருக்காங்க, ஏன்னா கதையை வந்து இவ்வளவு செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்கன்னா பயங்கரமான ஆட்டக்காரன் நம்மள கராட்டக்காரன் உள்ளூர் ஆட்டக்காரோட வெளியூர் ஆட்டக்காரன் மதிக்கணும்டா அப்படின்ற மாதிரி பயங்கர ஆட்டக்காரன். அப்புறம் வந்து ரைட் ஓகே பங்கு நம்மள மாதிரி அப்படின்னு ஜாலி ஆயிடுச்சு.
இது இல்ல வந்து உண்மையிலே பாத்தீங்கன்னா எனக்கு டான்ஸ் வந்து கொஞ்சம் நார்மலா தான் வரும். அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. மாஸ்டர் ஒன்று சொல்லி கொடுத்தா அவரும் ஸ்டைல் ஒன்று ஆடிடுவாரு. இல்ல இவரு நல்லா ஆடிடுவாரு, ஆனா இவரும் ஆடிடுவாரு இவரும் இல்ல ஆடிடுவாரு. எல்லாம் கவுண்ட்ல ஆடுவாங்க, நான் வந்து பீட்டுக்கு ஆடுவேன். ஆமா, ஏன்னா எனக்கு அந்த கவுண்ட்டை பிடிச்சி எனக்கு அந்த சரியா சினிமால 1 2 3 4 அது 1 2 அப்படின்னு எடுக்கணும்ல, அது கிடையாது. அது பாட்டு கேட்டா ஆமா சொல்லுவாங்கல்ல, பாட்டுக்கார சொன்னா ஒரு அது ஒரு அவர் பாட்டுக்காரர் பாட்டு அது. ஆனா இல்ல, ஆனா அவர் பாட்டுக்கு அவங்களோட ஆடல. சேர்ந்து ஆடி சேர்ந்து ஆடி நல்லாதான் ஆடிருக்காரு. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த படம் பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு முக்கியத்துவம் பெறுதுன்னா, தமிழ் பட வரிசையில ஒரு காலத்துல வந்து தில்லனா மோகனாம்பல், ஆ. அதுக்கப்புறம் கராட்டக்காரன், அதுக்கப்புறம் சங்கமம், அதுக்கப்புறம் இதே மாதிரி இந்த டைட்டில் பேசிக்கல நிறைய எம்ஜிஆர் படங்கள்லாம் கூட வந்திருக்குது. ஆனா இந்த டப்பாங்குத்துங்கிற இந்த படம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த வரிசையில கராட்டக்காரன், சங்கமம், இந்த தில்லானமலை வரிசையில வரக்கூடிய கூத்த மையமா வச்சு மொத்த படமும் வந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். உங்ககிட்ட நான் இன்னொன்னு கேக்குறேன், நீங்க செம்ம ஜாலியா பேசலாம் சொல்றேன். ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து எல்லாருமே ஏதாவது ஒரு குறும்பு பண்ணிருப்பாங்கல்ல, சோ டக்குன்னு வந்து எல்லாரையும் பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அது யார் வேணா என்ன வேணா சொல்லலாம். இந்த விஷயம் பண்ணாங்கப்பா அன்னைக்கு நாளே வந்து ஷூட்டிங் எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா தான் இருந்தது அப்ப. அதாவது ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போய் இறங்கிட்டோம். அது வந்து ஓப்பனிங் டைட்டில் சாங் நினைக்கிறேன், தொட்டாக்க பத்தி கிடுமா அப்படி ஒரு சாங் ஒன்று இருக்குது. பெண்ணா கொஞ்சம் தொட்டாக்க பத்தி, அதெல்லாம் ஃபுல்லாவே ஹெவி மூமெண்ட் வேற. நம்ம ஸ்டார்டிங் நம்ம 2 பேர் தான் ஓப்பனிங், எங்களுக்கு தான் ஆமா, பப்பன் வேஷம் போட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி. அதுல வந்து பயங்கரமா குத்து ஃபுல்லா சிட்டிங் மூமெண்ட் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணாங்க. வரும்போது முதல் நாள் கெத்தா அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிட்டாங்க. 2வது நாள் தான் கை காலெல்லாம் வீங்க ஆரம்பிச்சு தவறு படிக்கட்டுல இந்த படத்துல கவரங்க தீப்தியும் நல்ல ஜிம்முக்கு போய் ஸ்குவாட் போட்ட மாதிரி கால் இவ்வளவு பெருசா வீங்கிருச்சு. சார் நடுங்குது சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார், மேலே ஏற வரைக்கும் கை பிடிச்சி. ஏன்னா கால் மடக்கி ஏற முடியாது, அவ்வளவு சிரமப்பட்டாங்க அந்த படத்துக்கு. ஸோ அதுக்கான ரிசல்ட் படத்துல தியேட்டர்ல பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்குது. சரி, நீங்க நன்றி சொல்லும் போதே தெரியுது சார், நீங்க வந்து இந்த மனசார ஒரு படத்தை வாழ்த்துறீங்க. ஆமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு இருக்கேன் சார்.